நண்பர்களே வணக்கம். கணக்குப்படி நம்ம கொத்தனார் ஜிம்ல 4:23 2 நாள் வீடியோ போடல நானு. அதனால மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு தலைக்கு மேல ஒரு வேலை இருக்கிறதுனால காலையிலே சீக்கிரமா தோசை சுட்டு சாப்பிட்டு வெளில கிளம்பியாச்சு. அப்புறம் இதுதான் நான் சொன்ன தலைக்கு மேல இருக்கிற வேலை. தலைய சொறியறது தான் வேலையான்னு கேட்காதீங்க. கூந்தல் கட்டிங் பண்றது அந்த வேலை. கூந்தல் கட்டிங் முடிஞ்ச அப்புறம் வண்டிக்கு ஒரு குளியல போடலான்னு பார்த்தா, அவனுக்கும் நம்மள மாரி குளியெல்லாம் அலர்ஜி போல இருக்கு. குளிச்சா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கான். பிறகு மாங்குன்னு 1/2 மணி நேரமா போராட்டத்துக்கு அப்புறமா எப்படியோ ஆன் ஆயிட்டான். ஆனா நான் கையோட ஆட்டுக்குட்டி உணவு வாங்கிட்டு, மதிய உணவுக்கு எனக்கும் கோழிய வாங்கிட்டு, அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு பயிற்சி. அது என்ன பயிற்சினா, இதுக்கு பேரு தவக்கா நில்லு. அந்த முட்டிய இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி வச்சேன்னா, அதுக்கு பேரு காக்கா நில்லு. இது 2ம் பயிற்சி பண்ணோம் அப்படின்னா, தலைகீழ நிக்கிறதுக்கு உதவியா இருக்குன்னு ஒரு வீடியோல பார்த்தேன். நானும் முயற்சி பண்ணி பார்த்தா கொஞ்சம் உதவியா தான் இருக்கு. இந்த உதவிய உபயோகப்படுத்தி நானும் ஒரு சில நொடிகள் தலைகீழ நின்னுட்டேன். அத பார்த்ததும் எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு. எதுக்கு சிரிக்கிறேன்னே தெரியல. என்ன என் பூல சிரிக்கிற? ஆனா ரொம்ப நேரம் அப்படி நிக்கிறப்போ தோள்பட்டை ரொம்ப வலிக்குது. எனக்கு வயிறு வேற பசிக்குது. அதனால தோள்பட்டையை உறுதியாக்குறதுக்கு ஒரு சில உடற்பயிற்சியும் பண்ணணும். வயிறு பசிக்கு இப்ப சாப்பாடும் செய்யணும். பிறகு சமையல முடித்து சாப்பிட்டுட்டு சுறுசுறுப்பா ஒரு உறக்கத்தை போட்டு சாயங்காலமா எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்றதுக்கு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நெஞ்சுக்கும் தோள்பட்டைக்கும் தான் உடற்பயிற்சி. அதெல்லாம் போட்டுட்டு நம்ம காலிஸ்தானிக் பயிற்சிக்கான ஒரு சில உடற்பயிற்சியும் போட்டுட்டு கீழே போயிட்டு பால் பழம் அவெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு உறக்கத்தை போட்டாச்சு. உறுதியா இருங்க நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம்.